உங்களுக்கு அன்பான வரவேற்பும் வாழ்த்துக்கள். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தின் 17ஆம் திருவாக்கியம் சொல்கிறது, ஜீவனில் நான் பிரவேசிக்க அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் பிரமாணங்களை கைக்கொள்ளு என்றார். அந்த வாலிபனோ, அவன் பிரமாணத்தை கைக்கொள்ள விரும்பினவனுக்கு அவனுடைய ஆவியானது அன்பின் ஆவி அவனிடத்தில் இல்லாதபடினால் அவன் மிகவும் வருத்தத்தோடு வெறுமையாய் திரும்பி போனான் என்று சொல்கிறது. அப்படியானால் அன்பின் ஆவி இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை வாசித்தால், நீ அன்பாய் இருந்தால் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா வெளியாகும் திருப்புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது வேறு விதமாய் வாசிக்கிறோம். தனிநபர் மாத்திரமல்ல, சபையும் பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்வதை பாருங்கள். வெளியாகமும் 12ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தை வாசித்தால், மீதமான சபை தேவ கற்பனைகளை கை கொள்கிறது என்று சொல்லப்படுகிறது. அங்கே தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவனுடைய கற்பனைகளை, பிரமாணங்களை சபை கை கொள்ளுகிறதை அங்கே பார்க்கிறோம். வெளியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை நீங்க வாசிப்பீர்கள். வெளியாகமும் 14:12, கற்பனையை அல்லது பிரமாணத்தை கை கொள்கிறவன் பாக்கியவான், இரண்டாவது வருகையிலே அவர்கள் பங்கடைவார் என்று சொல்லப்படுது. தேவனுடைய கற்பனையும் இயேசு மேல் விசுவாசத்தையும் காத்துக்கொள்வது பரிசுத்தவானின் பொறுமை இதில் விளங்கும் என்று கூறினான். அங்கே அவர்கள் இரண்டாவது வருகையிலே பங்கடைவார்கள் என்று சொல்கிறதை நீங்கள் பாருங்கள். இரண்டாவது வருகைக்கு ஆயத்தப்படுபவர்களை புறஜாதியர்கள் வித்தியாசமாய் பார்ப்பார்கள். மற்றவர்களை பார்க்கிற மாதிரி நம்மளை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வித்தியாசம் காணப்படும். என்ன வித்தியாசம் காணப்படும் என்றால், அவர்கள் என்ன சொல்கிறார்கள், பிறரை கவரும் விதத்திலே அவர்கள் செயல்பாடுகள் இருக்கார். பொதுவாக உலகத்தார்கள் அவங்க ஒருத்தர் ரோட்ல நடந்து போனாங்க, பார்க்கும்போது என்ன அழகா உடுத்திருக்கிறாங்க, அவங்க அணிந்திருக்கிற நகைகள் எப்படி இருக்கிறது என்று பேசுவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட செய்கைகள் மீதமான திருச்சபையாரிடத்திலோ அல்லது ஜீவனில் பிரவேசிக்கிற இடத்திலோ இருக்கக்கூடாது என்று வேதாகம் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கன் எழுதுகிறார் 3ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை வாசித்தால், அவர்கள் கழுத்தை நெரித்து அகந்தையாயிருந்து தங்களது கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க தெரிகிறார்கள். அப்படின்னா சிலம்பு என்றால் இன்னைக்குள்ள கொலுசு என்று அர்த்தம். அப்புறம் ஒய்யாரம் என்று சொன்னால் மேக்கப் இல்லாதபடி எந்த பெண்களும் ஒரு நபர்கள் இல்லை என்று சொல்ல வேண்டும். சியோன் தாவீதுடைய பட்டணம், அது தேவ ஜனமுடையவர்கள். அவர் என்ன செய்ய மாட்டார்னா முகத்திற்கு வர்ணம் பூச மாட்டார்கள். இந்த காலத்துல மேக்கப்ல என்னென்னமோ இருக்குது. முதல்ல பேஸ் கிரீம் இருக்குது, பல காரியங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார் என்று வேதம் சொல்வதை பாருங்கள். அப்படியானால் ஏசபேல் அவள் அழகு சேர்ப்பதற்காக வேண்டி அநேக வர்ணனைகளை முகத்திலே பூசினார் என்று வேதாகம் சொல்கிறது. ஏசபேல் கண்ணுக்கு மையிட்டால், தலைக்கு சிங்காரமான அலங்காரத்தை வைத்திருந்தால். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தின் 20வது வாக்கியத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 9:20 வாசித்தீங்கன்னா, ஏசபேல் தன் கைகளுக்கு கண்ணுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாள். யோசித்து பாருங்க. அதனாலதான் அந்த கவர்ச்சினாலே அநேகர்கள் பாதிக்கப்பட்டார் என்பதுதான் வேதம் சொல்வது பாருங்கள். நகைகள் அணிவதும் முகத்துக்கு சாயம் பூசுவதும் மருள விழுகின் அடையாளம் என்று வேதம் சொல்கிறது. இவையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், பரலோகத்தை வாஞ்சிக்கிறவர்கள், நாம் நித்திய ராஜ்யத்தை கழிவுற வேண்டும் எதிர்பார்க்கிறவர்கள் இந்த அலங்காரங்களை தவிர்த்து நற்குணம் என்கிற அலங்காரத்தினாலே நீங்கள் நல்ல பண்புகளை கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். சரி, நம்ம தகுதியான வஸ்திரத்தை உடுத்துறோமா? இன்னைக்கு பிரசமாக இருக்கு. சில வாலிப பெண்கள் உடை உடுத்திட்டு வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா, அது பார்க்கிற எந்த ஆண்களுக்கும் கொஞ்சம் அது அருவருப்பாக இருக்கிற சூழ்நிலை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட உடையை உடுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை வாசித்தால், தகுதியான வஸ்திரம். தகுதி என்று சொன்னால் சூட்டபிள் ட்ரெஸ்ஸிங். எப்படின்னா, அந்த வெளியாக எந்த விதமான உடல் பொருள்களும் வெளியே தெரியாதபடி, அது அவலட்சணம் இல்லாதபடிக்கு ஸ்திரிகளும் மயிரை பின்னுதலாவது,
பொன்னிலாவது முத்துக்களிலாவது வெளியேறப்பட்ட வஸ்திரங்களாவது தங்களை அலங்கரியாமல். பார்த்தீங்களா? அப்போ நமக்கு தகுதியான வஸ்திரம், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட அலங்கரிக்க வேணும்? தகுதியான வஸ்திரம் சொல்லுது இல்லைங்களா? நற்கிரியினாலே நாம் அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. தகுதியான வஸ்திரத்தை குறித்து வெளியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8 பார்த்தீங்கன்னா இன்னும் தகுதியான வஸ்திரத்தை கொண்டு அதிகமான ஒரு விளக்கம் சொல்லுவதை பாருங்கள். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அது என்ன வஸ்திரம் தெரியுங்களா? அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்படின்னா ஆண்டவர் நமக்கு தரப்போற அந்த மெல்லிய வஸ்திரம் தேவனுடைய நீதி, பரிசுத்தவான் நீதி என்று சொல்லப்படுகிறது. சரி, அப்படின்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் அவங்க முகத்துல தான் அலங்காரம் பண்றாங்கன்னா இப்ப இல்ல. கையை காலு தோள்பட்டையில ஒரு பெண் தவறா நினைக்க வேண்டாம். தன் கழுத்தின் கீழ்ப்பகுதியில அவள் அலங்காரம் செய்ய எப்படிப்பட்ட அலங்காரத்தை செய்திருக்கிறாள்? டாட்டூ என்று சொல்லும் இல்லைங்களா? டாட்டூன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே பச்சை குத்தி கொள்கிறது. அவைகளாலே உடல் முழுவதும் அவள் கையிலிருந்து முகத்திலிருந்து எல்லா இடத்திலும் பச்சை குத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது வேதம் அனுமதிக்குமா? முதலாவது, பச்சை குத்தி கொள்கிற அந்த மையானது உடலுக்குள்ளாக ரியாக்ஷன் செய்து பின்னான காலங்களிலே தோல் புற்றுநோயை உருவாக்குகிறது. அது மாத்திரமல்ல, அந்த மையினாலே ஏற்படுகிறது மிக கொடூரமான ஒரு காரியம் என்னவென்றால், குறிப்பாக சொல்ல பண்ணுவார், இரத்த புற்றுநோய் வருவதற்கு அதுவும் காரணமாக இருக்குது என்று ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுகிறது. வேதம் இதை ஒத்துக்கொள்கிறதா என்று பார்த்தால் லேவியராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 28வது வாக்கியம், சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக. ஆண்டவராகி தேவனோ அவருடைய சீசர்களோ அவர் முன்னாடியார்களோ இப்படி ஏதாவது அடையாளத்தை குத்தி கொண்டார்கள் என்று வேதத்தில் சரித்திரம் இல்லை. பொட்டு வைப்பதன் அடையாளம் என்னவென்றால் அது மெரூன் கலர் என்று சொல்லுவோம் இல்லைங்களா? அது ரத்தம் காய்ந்து போனால் என்ன ஒரு நிலை இருக்குமோ. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை முன்னாள் பழைய ஏற்பாட்டின் காலத்துல பழியினுடைய ரத்தத்தை பாவத்திற்காக பழி செலுத்தப்பட்டது என்ற அடையாளமாக அந்த பொட்டு வைத்தார்களே ஒழிய இப்படி சரீரத்தில் கீறி கொண்டதாக எங்கேயும் வரலாறு இல்லை. 21ஆம் அதிகாரம் 5வது வாக்கியம், அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறிக்கொள்ளாமலும் இருப்பார்கள். நல்ல தெளிவா இருப்பாருங்க. இன்னைக்கு ஆண்களுடைய தலைமுடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமான சில உருவங்களே தலையில அவங்க முடிவெற்றதாக வைத்துக் கொள்கிறார்கள் இல்லைங்களா? ஆகவே அவங்க இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை பாருங்களேன். கீறிக்கொள்ளாம உங்கள் தேவனாய கர்த்தரின் பிள்ளைகள் செத்தவனுக்காக கீறிக்கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையே சவரம் பண்ணாமல் இருப்ப. இன்னைக்கு ஐப்ரோ சேவிங் ரொம்ப மாடர்னைஸ்ட் ஆச்சு. பெண்கள் எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி ஒரு 250 ரூபாய் செலவு பண்ணி ஒரு 5 நிமிடம் நேரத்துல தன்னுடைய இந்த ஐப்ரோவை ஷேவ் பண்ணிட்டு வந்தாங்க. என்ன சகோதரின்னு கேட்டா, ஆமா பாஸ்டர், நான் கொஞ்சம் அழகா இருக்கணும் இல்லையா, வடிவா இருக்கணும் இல்லையா, ஆகவே நான் இந்த ஷேவ் பண்ணியிருக்கிறேன். எவ்வளவுமான்னு கேட்டேன். 250 ரூபாய். நான் யாரையும் குற்றப்படுத்தலாம் நீங்க நினைக்க வேண்டாம். ஐப்ரோவை ஷேவ் பண்ணா என்ன நடக்குன்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கிற கத்தோலிக்க சபை சேர்ந்த ஒரு பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி பண்ணுகிறது. பெண்களுடைய கற்பப்பைக்கு சுருக்கமாக இருப்பதற்கும் கற்பப்பை தடிமனாக மாறுவதற்கும் பிள்ளை பிறப்பதற்காக வேண்டிய அந்த ஜந்துக்கள் உள்ளே போகாதபடிக்கு, ஸ்போம் போகாதபடிக்கு தடையா இருப்பதற்கும் காரணம், கற்பப்பை வீங்கி இருப்பதற்கு காரணம், கற்பப்பை சுருங்கி இருப்பதற்கு காரணம் ஐப்ரோவை அவர்கள், அதாவது இந்த கண் புருவத்தை அவர்கள் மாற்றி அமைப்பதுதான் என்று ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. வேதம் எப்பவுமே தவறான காரியத்தை ஒருபோதும் சொல்லாது. நமக்கு நன்மையான காரியத்தை இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டி சென்டர், கருத்தைப்பு மையம் எதற்காக வந்திருக்கிறது என்று பார்த்தா வேத சட்ட திட்டங்களை துணிகரமாக மீறுகிறார் என்று அர்த்தம். அப்படியானால் நாம் எதை கற்றுக்கொள்ளக்கூடாது வேதம் சொல்லி தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பரலோகத்து போக விரும்புறவர்கள், அது ஜீவனில் பிரவேசிக்க விரும்ப என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நடந்து கொள்கிறார்கள்.
அந்த விக்கிராத ஆராதனைக்காரர்கள் யார், தேவனுடைய பிள்ளைகளை யார் என்று இன்னைக்கு அடையாளம் காண முடியாத அளவு இருக்குது. காரணம் என்ன தெரியுங்களா? அங்க எரேமியா 10ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை பாருங்க. புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள், வானத்தின் அடையாளங்களினாலே புறஜாதிகள் கலங்குகிறார் என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். புறஜாதியின் மார்க்கம் இல்லைங்களா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய மார்க்கத்தை தான் பின்பற்றணும். தேவனுடைய மார்க்கம் சொல்லி கொடுக்காத ஒரு ஆலோசனை எதுவுமே இல்லை. ஆனா நீங்க என்ன செய்யறாங்கன்னா, அநேக பெண்களும் ஆண்களும் புறஜாதியின் மார்க்கத்தை, அந்த விக்கிரகாராதனைக்கார மார்க்கத்தின்படி செய்ய அவர்கள் பிரியப்படுகிறார்கள் என்பதுதான். யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசித்தால், எகிப்தியர் கீழ்ப்படியாத புறஜாதியர்கள் இஸ்ரவேலர்கள் பிரமாணத்தை கைக்கொள்ளும் மீதமான சபை. அதாவது அங்க என்ன சொல்றோம்னா, எகிப்தியர் இஸ்ரவேலுக்கு பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறிய வேண்டும். எகிப்தில் எப்படி இருக்கிறாங்கன்னா விக்கிராதனைக்கு பின்பதாக, இஸ்ரவேல் எப்படி இருக்காங்கன்னா தேவனுடைய திட்டத்தின்படி. இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் மனிதர் முதல் மிருக ஜீவன் வரைக்கும் என்னன்னா தேவனுடைய திட்டத்தின்படிதான் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். அப்படியானால் புறஜாதியரை குறித்து என்ன வாசிக்கிறோம்? உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தை வாசித்தால், உபாகமம் 18:14 புறஜாதி என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களும் குறி சொல்கிறவர்களும் செவி கொடுக்கிறார்கள். இன்னைக்கு நாள் பார்த்து தான் அநேக தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துல நடக்கிற கல்யாணம் புதன்கிழமை வைக்கிறாங்க. ஏன்னா பொண்ணு கிடைச்சாலும் புதன்கிழமை கிடைக்காதான். கர்த்தருக்கு பிரியமானங்களே, வார நாட்களில் 2 வித்தியாசம் தான். 6 நாட்களும் திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையிலும் மனிதன் செயல்படுவதற்கான சாதாரணமான நாட்கள். வெள்ளிக்கிழமை சூரிய அஸ்தமத்திலிருந்து சனிக்கிழமை சூரிய அஸ்தமம் வரையிலும் தேவனோடு இருக்க வேண்டிய நாட்கள். இன்று புறஜாதியர் மார்க்கத்துல ஒரு இந்து மார்க்கம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க கோயில்ல போய் கொஞ்சம் 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல அவங்களுடைய தீபாராதனை முடிச்சுட்டு வந்துருவாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி முஸ்லீம்களும் குறிப்பிட்ட மணி நேரங்கள் தான் என்ன செய்வார்கள், தொழுகை செய்வார்கள். ஞாயிறு சபையார்கள் ஞாயிற்றுக்கிழமையில சில மணி நேரம் ஆராதித்து முடிந்து விடுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆராதனை அப்படி இல்லை. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்குகிற தேவனோடு இடைவிடுகிற ஆராதனை சனிக்கிழமை சூரிய அஸ்தமத்தோடு தான் அந்த ஆராதனை முடியுது என்றால், 6 நாளும் ஆதாம் ஏவாளோட சாயங்காலமும் காலையும் வந்து பேசின தேவனாகிய கர்த்தர் ஓய்வு நாளில நாள் முழுவதும் அவங்களோடு கூட இருந்தார் என்று என்ன அர்த்தம்னா, அந்த நாள் பரிசுத்தமான நாள். ஆகவே தேவனாய் கர்த்தர் அவர்களோடே கூட இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் சகரியா தீர்க்கதரிசி குறித்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். சகரியா 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சுரூபங்கள் குறிகாரர்கள் சுரூபங்கள் அபத்தமானது என்றும், குறி சொல்கிறவர்கள் பொய்யால் செய்கிறார் என்றும், சொப்பனம் வீணானது என்றும் சொல்லப்படுகிறது சகரியாவில். ஆகவே இவைகளெல்லாம் வியர்த்தனம், இவெல்லாம் அவசியம் இல்லாத ஒன்று. ஏனெனில் எசேக்கியேல் குறித்து என்ன எழுதுகிறார்? 22ஆம் அதிகாரத்தில் 26ல வாசிங்கன்னா, எசேக்கியேல் 22, 26ல வாசிங்கன்னா, என் ஆசாரியர்கள் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள், பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தத்திற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமை காண்பி இருந்து என் ஓய்வு நாளுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள், அவர்கள் நடுவே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எவ்வளவு வித்தியாசம் காட்ட வேண்டும் புறஜாதிகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும், பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசம் பண்ண வேண்டும். நீங்கள் பரிசுத்தம் பண்ண பரிசுத்தரா இருக்க விரும்பினால் அதற்கு முக்கியமான காரணம் பரிசுத்த ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். அப்படியானால் இங்கே அசுத்தம் அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் வேற்றுமை காட்டப்படுவதை பாருங்கள். ஓய்வு நாளுக்கு கண்களை மூடிக்கொள்கிறார்கள் பாருங்க. அந்த நாள் அவசியம் இல்லைன்னா ஆண்டவர் அந்த நாள்ல ஓய்ந்திருந்தார், ஆசீர்வதித்தார், பரிசுத்தப்படுத்தினான் இருக்குதே. அப்படிங்கும்போது தேவனே அந்த நாளை பரிசுத்தம் என்று சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அது இல்லைன்னு சொல்ல முடியும்? நாம் வாழ்கிற சமுதாயத்துல எந்த கிராமத்திலேயாவது எந்த ஊர்லயாவது சுபகாரியங்களை சனிக்கிழமை செய்யறாங்களான்னு பாருங்களேன். ஒரு திருமணம் நடக்கிறது,
வீடு பிரதிஷ்டை செய்கிறது, இந்த பெண்கள் பெரிய பொண்ணாகிறாங்க, அந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே சனிக்கிழமை நடக்கிறது இல்லை. ஒருவேளை சனிக்கிழமை ஒருவர் கிராமத்தில் மரித்து போவார் என்றால் அவரை உடனடியாக அடக்கம் பண்ணி விடுவார்கள். ஏன்னா சனிப்பணம் தனிப்பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சனிக்கிழமை மனிதன் செயல்படுவதற்கு தகுதியற்ற நாள். நமக்கு வேண்டாததை தேவையற்றவர்களுக்கு கொடுத்துற மாதிரி, நம் மிஞ்சின உணவுகளை கேட்டு வரவங்களுக்கு கொடுத்து விட மாதிரி அந்த நாள் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த நாளை உண்டாக்கின கடத்துல தான் நமக்கு கொடுக்கணும். அந்த நாள் மனுஷங்கிட்ட கொடுக்க முடியாது, கடவுள்கிட்ட தான் கொடுக்கணும் இல்லைங்களா? ஆகவேதான் அந்த நாள் கடவுளுக்குரிய நாள். அந்த நாளை கனமாய் எண்ணுவீர்களானால் ஆசீர்வாதம் பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். அப்படியானால் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார்? என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார்? லூக்கா வைத்தியன் எழுதுகிறார் 22ஆம் அதிகாரம் 32வது வாக்கியத்தில், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதடி, உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து. அப்படின்னா நாம் இதை கை கொண்ட பிறகு நம்முடைய சகோதரருக்கு, அடுத்தவர்களுக்கு, அல்லது உங்க பக்கத்தில் இருக்கிற யாராக வேணா இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அந்நியராக இருக்கலாம், அயல் வீட்டுக்காரராக இருக்கலாம், வேற மதத்தை சார்ந்தவர்களாக யாராக இருந்தாலும் அவர்களும் அறிவடைபடியாய் அவர்களுக்கு காரியத்தை உணர்த்தி காட்டு என்று வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். நாம் ஒருபோதும் மத மாற்றம் செய்கிறதில்லை. மதமாற்றம் செய்வது வேதமும் ஒத்துக்கொள்கிறதில்லை. ஆனால் மனமாற்றம் செய்ய வேண்டும். மனமாற்றம் என்றால் அவர்கள் சிந்திக்க செய்ய வேண்டும், அவர்கள் உண்மை உணர்ந்து உள்ள செய்ய வேண்டியது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய கடமையாக இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இவைகளில் எச்சரிக்கையாக இருந்து கொண்டு மற்றவர்களையும் எச்சரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதுகிறார் 33ஆம் அதிகாரத்தின் 7வது வாக்கியத்தை பாருங்க. உன்னை காவலனாக வைத்தேன் அப்படின்னு சொல்றார். மனுபுத்திரனே, நான் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை காவல்காரனாக வைத்தேன். காவல்காரன் என்ன செய்யணும்னா, you are the watchman of the nation. இந்த சமுதாயத்திற்கு நாம் தான் அவர்களை காக்க வேண்டியது. வாட்ச்மேன் என்ன செய்வாரு? விழிப்பா இருந்து பொருள்கள் களவாய் போய்விடாதபடி காக்கிறதை போல இவர்கள் திசைகட்டு கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு போய்விடாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் தேவனுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வருவதற்கு நீங்களும் நானும் உதவ வேண்டும். ஆக வேதம் சொல்கிறது, ye are the watchmen of the nation. இந்த தேசத்தினுடைய காவல்காரராக அவர்கள் கெட்டு போகாதபடி பாதுகாக்கப்பட உன்னை ஜாக்கிரதையாக வைத்தேன் என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் என் வாயிலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவரை எச்சரிக்க வேண்டும். நம்ம சொந்த வார்த்தையில எச்சரித்தா நடக்காதுங்க. கடவுள் என்ன சொன்னாரோ அதன்படிதான் செய்யணும் இல்லைங்களா? நம்ம மனுஷன் சொல்றதெல்லாம் செயல் ஒருத்தன் கேட்டு எச்சரிப்படைவேன்னா, இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டுன்னு சொல்றது ஏங்க கேட்கறது இல்லை? அவைகளெல்லாம் ஏன் புறத்தழுகிறார்கள் அப்படின்னா, அது அவங்களுக்கு பிரியம் இல்லை, அது மேல அவர் அக்கறை இல்லை, பயம் இல்லை. ஆனால் கடவுள் ஒரு காரியத்தை சொல்லி நாம் செய்யாது இருப்போமானால் தண்டனை வரும் என்று எல்லாரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே தேவ வார்த்தையினால் தான் இந்த சமுதாயத்தை நம்ம எச்சரிக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சரி ஐயா, அவங்க கேட்க மாட்டாங்க. ஐயா, நான் 1 இல்லை 10 இல்லை 100 இல்லை எத்தனையோ முறை சொல்லிட்டேன், எழுதி காட்டிட்டேன், வாயில சொல்லிட்டேன், என்னென்னமோ செஞ்சு நடந்து காட்டிட்டேன், அவங்களை கூட்டிட்டு வந்து நாங்க செய்தலாம் பாருங்கன்னு கூட சொல்லிட்டேன், கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? என்ன வேதம் சொல்லி தெரியுங்களா? எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தின் 7வது வாக்கியத்தை பாருங்க. கலகக்காரரை அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தை அவர்களுக்கு சொல்லு. அவன் கேட்க மாட்டேன்னு சொல்றானா, திருப்பி திரும்ப சொல்லு. அப்படி கேட்கலன்னா ஏன்ட்ட விட்டுரு அப்படிங்கிறார். கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள ஏன்ட்ட விட்டுரு, நான் அவர்களை பார்த்துக் கொள்கிறேன் சொல்கிறார். இங்க என்ன சொல்றேன்னா, மீகா 5ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை பாருங்க. செதிபடாத பிரஜாதிகளிடத்துல கோபத்தோடும் உக்கரத்தோடும் நீதி சரி கட்டுவேன். மெதுவா பேச மாட்டேன், சாந்தமா பேச மாட்டேன். உக்கரம்னா தெரியல உங்களுக்கு? ரொம்ப தீவிரத்தோடும் கோபத்தோடும் நான் அவர்கள் மத்தியிலே நீதி சரி காட்டுவேன் என்று சொல்லுகிறார். சரி, அப்படின்னா எதை வச்சு அவரு நம்மளை எச்சரிப்பார்? எதை வச்சு அவங்ககிட்ட நீதி சரி கட்டுவார்? நமக்கு தெரியும் இல்லைங்களா? எச்சரிப்பேன்னு சொன்னா எதை வச்சு செய்வீங்கன்னு தெரியும் இல்லைங்களா? பிள்ளைகளை சொல்றோம் இல்லைங்களா, அப்பா அடிச்சிருவேன்னு சொன்னா பிள்ளை வந்து எதை வச்சு அடிப்பீங்க? ஒரு கம்பு வச்சு அடிப்பீங்களா, ஒரு கொம்பு வச்சு அடிப்பீங்களா, ஸ்கேல் அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லுறாங்களா பிள்ளைகள். அந்த மாதிரி எதை வச்சு அவங்க எச்சரிக்கிறார் அப்படின்னா, எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை பாருங்க. எசேக்கியேல் 13 பார்த்தா தேவன் எதை கொண்டு எச்சரிப்பார் என்று பாருங்கள்.
ஆகையால் என் உக்கிரத்திலே கொடிய புசல் காற்றை எழும்பி அடிக்க பண்ணுவேன். என் கோபத்திலே வெள்ளமாய் அடிக்கிற மழையும் என் உக்கிரத்திலே நிர்மூலமாகத்தக்கதாக பெருங்கல் மழையும் சொரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். சில வருஷங்களுக்கு முன்பதாக சென்னையில ஒரு அடமழை பெஞ்சு ஒரே வெள்ளக்காடா போச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இயற்கை கண்ட்ரோல் பண்ற சக்தி எந்த மனிதனுக்கும் இல்லை. மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லலாம், புயல் வருதுன்னு சொல்லலாம், காற்றடிக்குன்னு சொல்லலாம், ஆனால் இப்படித்தான் இருக்கும் என்று இத்தனை டிஎம்சி தண்ணி பெய்யும் சொல்லல. சென்னையில பெய்ந்த மழையினுடைய ஒரு அளவு எப்படி சொல்லலாம் தெரியுங்களா? மேட்டூர் டேம்ல இத்தனை டிஎம்சின்னு சொல்லுவார்கள், டிஎம்சி தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவார்கள் இல்லைங்களா? சென்னையில அந்த வெள்ளம் வந்த நேரத்துல பெய்ந்த மழையை சேர்த்து வைத்தால் 1.5 மேட்டூர் டேம்ல தண்ணி சேர்த்திருக்கலாம். மேட்டூர் டேமோட உயரம் 120 அடி உயரம். அப்படின்னா 120ல ஒரு பாதி சேர்த்தனா 1.5 டேம் தண்ணிய, அவ்வளவு தண்ணி ஆண்டவர் என்ன செய்தாரு? சென்னையில கொட்ட விட்டார், வானத்திலிருந்து கொட்ட விட்டார். யோசித்து பாருங்க, இயற்கை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்மளால ஒருபோதும் இயற்கையை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படியானால் எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 21 வசனத்தை பாருங்களேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும் இந்த 4 கொடிய தண்டனைகளையும் அனுப்புவேன். பார்த்தீங்களா? இந்த சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா யானைகள் இந்த மேட்டுப்பாளையம் பகுதி அல்லது தேகிரிக்கோட்டை என்கிற ஒசூர் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி யானைகள் பயிர் நிலைகளை சேதப்படுத்தி விட்டு இல்லைங்களா? அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. ஆனால் வேதம் சொல்லுகிறது அதை கண்ட்ரோல் பண்ணுகிற சக்தி கடவுளுக்கு தான் இருக்குது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க வேண்டும். சரி, இவைகள் இன்னைக்கு இப்போ கொள்ளை நோய்னா இப்போ நமக்கு கொரோனான்னு வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த கொரோனா பேர் கொள்ளை நோய். ஏன் அந்த கொள்ளை நோய் ஆங்கிலத்தில் அதுக்கு ராத் என்று சொன்னால், சாதாரண வியாதிக்கும் கொள்ளை நோய்க்கு என்ன வித்தியாசம் என்றால், சாதாரண வியாதிக்கெல்லாம் அதை தீர்ப்பதற்கான மருந்துகள் இருக்கிறது, தீர்ப்பதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. இந்த கொரோனால ஏன் அதை கொள்ளை நோய் என்று சொன்னா அதுக்கு மருந்தே கிடையாது. அதனுடைய அந்த வைரஸ் என்கிறது நான் உங்களுக்கு சின்னதாக புரிந்து கொள்ளும்படி சொல்றேன். ஒற்றை இலக்கம் எண்கள், இரட்டை இலக்கம் எண்ணுகள் என்று கணக்கில் படிக்கிறோம். 1, 5, 3, 7, 9 ஒற்றை இலக்கம், இரட்டை இலக்கம் 2, 4, 6, 8. இந்த வைரஸ் என்கிறது, கொரோனா வைரஸ் என்கிறது, நீங்க முதல்ல செக் பண்ணீங்கன்னா 4 இருந்துச்சுன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் சில நிமிடங்களையோ அது 4 × 4 16 மாறிடும். அடுத்த சில நிமிடங்களே 16 16 32 மாறிடும். அப்படி 32 32 அப்படியே இந்த ரேஷியோல போறதுனால அதனுடைய பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க முடியாது. அதற்கான தடுப்பு மருந்துகள் இல்லை. எகிப்தில் கொள்ளை நோய் எவ்வளவு பேர் செத்தான்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆகவே இவைகளால் நான் ஆண்டவர் சொல்றாரு, பஞ்சத்தினால எவ்வளவு பேர் செத்தாங்க. இன்னைக்கு ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் ஒரு காலத்துல மிகப்பெரிய காடுகள் இருந்த இடம், இன்னைக்கு அங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஒரு தண்ணிக்கு வழி இல்லை. சோமாலியாவை பத்தி நீங்க படிச்சு பாருங்க. எல்லா குழந்தைகளுக்கும் வயிறு பானை மாதிரி இருக்கும், தலை சின்னதாக இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் அநேக குழந்தைகள் பசிப்பட்ட மரித்து போனார்கள். இதெல்லாம் சம்பவம் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையில். ஆகவே பஞ்சத்தாலும் பட்டினியினாலும் கொள்ளை நோயினாலும் துஷ்ட மிருகங்கள், வன மிருகங்கள் நாசம் செய்யும் என்பதெல்லாம் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற செய்தி என்பதை பார்க்கிறோம். அப்படியானால் சகரியா 13:8, 2/3 பங்கு மக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். தேசமுக்கும் சங்கரிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர்கள் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும். இவையெல்லாம் தேவனாய் கர்த்தர் தம்மை எதிர்க்கிற பிள்ளைகளை எச்சரிக்கிற காரியங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா 3ஆவது பங்கு 2 பங்கு 3 பங்குல 2 பங்கு சங்காரம் ஆயிட்டாங்க. 3ஆவது பங்கை என்ன செய்வார் என்றால் 13:9 வாசகம், 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடுகிறது போல அவர்களை புறமிடுவேன். அவர்களுடைய நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்றும் நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்வார்கள். பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன் சொல்லுகிறவர்கள் பிரதானமாக பரிசுத்த ஓய்வு நாளை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் அனுகூலமாக இருப்பார் என்று சொல்லுகிறது. அவர்கள்தான் 3/2 பங்கு வித்தியாசமாக போய்விடுவார்கள், 1 பங்கை தேவன் பாதுகாப்பார். அந்த அவர்களுக்கு தேவன் சொல்வார், அவங்க தாயா என் ஜனன்னு சொல்வாரு.
அவங்க சொல்லுவாங்க, இவர்தான் என் தேவன் என்று சொல்வார்கள். இந்த உறவு நித்திய உறவாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறதை பாருங்கள். எரேமியா 10:25 வாசித்தீங்கன்னா, உம்மை அறியாத ஜாதியின் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளா வம்சம் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோப்பை பட்சித்து அவனை விளங்கி அவனை நிர்மூலமாக்கி அவன் வாசஸ்தலத்தை பாழாக்கினார்களே. யாரெல்லாம் தேவனுடைய சன்னிதானத்தை விரும்பாம இருக்காங்களோ, ஆண்டவர் தன் சொந்த ஜனம் என்று சொல்வதற்கான வாய்ப்பை தராதபடிக்கு ஆண்டவருக்கு எதிராக நடந்து கொண்டார்கள். அவங்க சொல்லுவாங்க, உக்கிரத்தை ஊற்றிவிடேன், அவர்கள் மிக பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 51:15 பார்த்தீங்கன்னா, ஏசாயா 51:15 பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகி கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். 2004 ஒரு சுனாமி என்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு நமக்கு, இல்லைங்களா? அது என்ன காரணம் தெரியுமா? அங்கே எங்க இந்தோனேஷியாவில் கடலுக்கு கீழே ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வந்துச்சு. அந்த பூமி எதிர்ச்சியின் வைப்ரேஷன் தான் 14 நாடுகள் பல லட்சம் பேர் நபர்களும் மரித்து போனார்கள். பொருள்கள் எல்லாம் கொள்ளை கொண்டு போகப்பட்டது. அங்கே வந்த கடலின் அலையின் உயரம் என்ன தெரியுங்களா? சாதாரணமாக ஒரு பனைமரம் என்பது 70 அடி இருக்கும். அதே போல 3 மடங்கு, சில இடங்களில் 3 மடங்கு, சில இடங்களில் 2-2.5 மடங்குன்னு சொல்லி அவ்வளவு உயரம். நீ சிம்பிளா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மாடி கட்டிடங்கள் எல்லாம் தரைமட்டமாயிற்று. இதெல்லாம் செய்தி பத்திரிகையிலே செய்தி விதத்தை வேதம் சொல்லுகிறது. உங்கள் நாமத்தை தொழுது கொள்ள வம்சமேலாக தேவனாய் கர்த்தர் உக்கிரத்தை ஊற்றி விடுவார். மாத்திரல, கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை அவர் தாங்க கொடுக்கிறாரு. சுனாமி வருகிறவருக்கு யார் காரணமாக இருக்க முடியும்? வானத்தை பூமியும் சமுத்திரத்தை நீரூட்டி உண்டாக்கின கர்த்தர் தான் அதுக்கு காரணமாக இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் தீர்ப்பு எழுதுகிறார் 38:22, கொள்ளை நோயினாலும் இரத்த சிந்தினாலும் நான் அவனோட வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்னியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன். பாருங்க, தீயும் தண்ணியும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. தண்ணி இருந்தா தீ அணைந்து போகும், இல்லைங்களா? அங்க ஆண்டவர் சொல்றாரு, தண்ணி வரும், வெள்ளமாய் ஒரு வெள்ளமும் வரைக்கும் அக்னி வருங்கிறாரு. இது யாரு மாத்திரம் செய்ய முடியும்? சில சமயங்கள்ல நல்ல மழை பெய்யுது பாத்தீங்களா, இடி அடிக்கும், மின்னல் வந்து இடி எங்க விழுந்துரும்? மரத்துல விழுந்துரும். அந்த மரம் தீர எரியும். நீங்க செய்தியில பார்த்திருக்கலாம். அப்படின்னா தேவனாய் கர்த்தரால் தான் செய்ய முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் நம்மோடு வழக்காடுகிறார். அவர் பக்கம் நியாயம் இருந்தால் நமது பக்கம் நியாயம் இருக்கா என்று நம்ம பார்க்க வேண்டும். நம்மளிடத்தில் தவறு இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும். அவரிடத்தில் அடைக்கலமாயிருந்தால் நமக்கு பாதுகாப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், இல்லைங்களா? கடைசியாக 23வது வாக்கியத்தை வாசிங்க. இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறிய பண்ணப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு பிரியமானங்களே, உலகத்தில் பலவிதமான மதங்கள் இருக்கிறது, மார்க்கங்கள் இருக்கிறது. அவரெல்லாம் சிலர்கள் இன்னும் சரியான மார்க்கம் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் தெரிந்தும் அதை உதாசீனப்படுத்துகிறார்கள். ஒரு சிலர் மாத்திரம் சத்தியத்தில் இருக்கிறார் என்பதும் நாம் கண்கூடாக காண்கிற காட்சி. நம்மளுடைய வேலை என்னவென்றால், நாம் வாழ்கிற காலங்களிலே, வாழ்கிற இடங்களிலே ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். இந்த உலகம் பேரெழுதி சந்திக்க போகுது. நீங்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு அடக்கலும் உங்களுக்கு இல்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதை நாம் சொல்ல வேண்டும். அந்த நாளிலே ஜீவனில் பிரவேசிக்க வேண்டும் என்று கேட்ட வாலிபன் ஆண்டவரிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ளாமல் போனான். காரணம், அவனிடத்திலே அன்பின் அஸ்திவாரம் இல்லை, அன்பின் காரியங்கள் இல்லை. கீழ்ப்படுதல், அன்பு என்றால் கீழ்ப்படிதல் என்ற அர்த்தம். கீழ்ப்படிதல் என்றால் தேவனை நாம் நேசிக்கிறோம் என்று அர்த்தம். தேவன் நம்மை நேசிக்கிறார் என்றால் அவர் நம்மை ஜனங்களே என்று சொல்வார். நாம் அவரின் பிள்ளைகளாக இருப்போம். அப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு விசேஷமான பரலோக ராஜ்யம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்திலே கழிவுற விரும்பினால், என்னில் அன்பாயிருந்தால் என் பிரமாணங்களை கைக்கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த செய்தி கேட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து சகல நன்மையிலே இவர் ஆசீர்வாராக. ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் தகப்பனே, கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், அவர்கள் பிரமாணத்துக்கு செவி கொடுக்கவும், கேட்ட வசனப்படி வாழவும் தேவனாய் கர்த்தர் வருகை நாள் சமீபமாக இருக்கிறபடினால் சீக்கிரமாக அவர் வசனத்துக்கு செவி கொடுத்து
அவரை நேசிக்க கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் வல்லெடுத்து பலப்படுத்தும் தகப்பனே, எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுவால் காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God bless you all. Thank you so much. Amen.